योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। அதிகாலை வேளை 3:30 மணியிலிருந்து 6 மணி வரை, அதன் பிறகு இந்த காலை சந்தியா காலம், இந்த இருட்டு மெல்ல விலகி சூரியனுடைய கிரணங்கள் மெல்ல பரவத் தொடங்கும் இந்த நேரங்கள் மிக மிக புனிதமானவை. அந்த நேரங்களில் எந்த விதமான வழிபாட்டில், இறை வழிபாட்டில் ஈடுபட்டாலும் பல மடங்கு அது பலன் தரும். மனம் எளிதில் குவியும், நல்ல சிந்தனைகள் மேலோங்கும், வாழ்வும் பிரகாசமாகும். அந்த நேரத்தை நாம் ஏதோ ஒரு காரணத்தினால் தூங்கி கழிப்பது நம்முடைய அசுர குணத்தை வளரச் செய்யும். நமக்குள்ளே வேண்டாத சிந்தனைகளையும் பயத்தையும் துக்கத்தையும் எழுப்பிவிடும். நிறைய ரூபாய்களை உங்கள் கைகளில் கொடுத்தால் அதை சாக்கடையில் கொட்டுவது போல் அவ்வளவு புனிதமான ஒரு நேரத்தை பகவான் நம் கைகளில் கொடுத்து அந்த நாளை ஆரம்பித்து வைக்கிறார். நாம் அதை புனிதமாக கழிக்க வேண்டும் அல்லவா? நம்மால் முடிந்ததையாவது நாம் செய்ய வேண்டும். நாமும் சொல்வது மிகவும் எளிது. அதுவும் பகவான் சொல்கிறார், நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பக்தி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, மனம் ஒருமுகப்பட்டாலும் சரி, ஒருமுகப்படாவிட்டாலும் சரி, நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள். இந்த அதிகாலை வேளையில் எல்லோரும் சற்று விரைவாக எழுந்து நாமத்தை எதுவும் எல்லோரோடும் சேர்ந்து சொல்லும் பொழுது ஒரு பெரிய இறை சக்தி எழும்புகிறது என்று பல தடவை சொன்னேன். இதையெல்லாம் பகவான் நமக்கு உண்மையாக்கட்டும். இன்றைக்கு பகவானுடைய அந்த கிளிம்சஸில் ஒன்றை பார்ப்போம். பகவான் யாருக்கு எது சொன்னாலும் அது பல பேருக்கு பொருந்தும். பகவானே சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஒருவருக்கு ஆசீர்வாதம் தந்தால் அந்த ஆசீர்வாதம் அந்த சூழ்நிலையில் உள்ள அத்தனை பேருக்கும் போய் சேரும் என்று. இந்த பிச்சைக்காரரால் சிறிதாக எதையும் செய்ய முடியாது, எல்லாம் பெரிய அளவில் தான் இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஒருவரை இந்த பிச்சைக்காரன் ஆசீர்வதித்தால் அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது போய் சேரும். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நம் பகவான் கேட்காமலேயே அள்ளி கொடுத்திருக்கிறார். அவரவர்களுடைய கடைசி நேரத்தில் இந்த பிச்சைக்காரன் நேரில் வந்து அமர்ந்து அவருடைய கையை பிடித்து அழைத்து செல்வான் என்று நமக்கு எவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு, அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு கடைசி நேரத்தில் தான் வந்து அமர்ந்து அவருடைய கையை பிடித்து அழைத்து செல்வேன். எவ்வளவு எளிமையாக சாதனையை ஆக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக அதை ஆக்கி கொடுத்திருக்கிறார். அப்படியும் நாம் நேரமில்லை, அல்லது துக்கம் வருகிறது, அல்லது வேறு ஏதேனும் காரணம் சொல்லி நாம் தட்டி கழித்தோமானால், கடுமையான துன்பங்கள் நம்மை சூழும் பொழுது நாம் என்ன செய்வோம்? எளிமையாக நமக்கு ஒரு பெரிய பகவான் கிடைத்திருக்கிறார். ஒருமுறை ஒரு பக்தை கோவிலில் திருப்பணி செய்து வந்தார், கைங்கரியம் செய்து வந்தார். அந்த சேவையில் அவர் முழுதும் ஈடுபட்டதனால் அவர் தன்னுடைய உறவினர்களையோ
அல்லது நாம் வாழ்க்கையில் எதுவெல்லாம் பலம் என்று நினைக்கிறோம், உறவினர்கள் பலம் என்று நினைக்கிறோம், நண்பர்கள் எல்லாம் பலம் என்று நினைக்கிறோம், செல்வம் பலம் என்று நினைக்கிறோம், நாம் இருக்கும் பதவி ஒரு பலம் என்று நினைக்கிறோம், புகழ் நமக்கு ஒரு பலம் என்று நினைக்கிறோம். இப்படி எத்தனையோ பலங்களை நாம் இந்த வாழ்க்கையில் பெரிதாக நினைத்து சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். இந்த கோவில் கைங்கரியம் செய்வதற்காகவே அந்த பக்தி அதையெல்லாம் துறந்து வந்தார். எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சென்ற பொழுது ஒரு பக்கம் துரியோதனன் அவருடைய தலைமாட்டில் அமர்ந்து கொண்டிருந்தான், அர்ஜுனன் கைகூப்பி கால்மாட்டில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது கிருஷ்ணர் சொன்னார், ஆயுதமே ஏந்தாத நான் தேரோட்டியாக இருப்பேன், இது வேண்டுமா? அல்லது என்னுடைய பலம் மிக்க படைகள் இருக்கின்றன, பெரும் படை, மிகவும் பலம் வாய்ந்தது, இவை உங்களுக்கு வேண்டுமா என்று இருவரையும் பார்த்து கேட்டார். அவர்கள் இந்த மகாபாரத போர் ஆரம்பிக்க தொடங்குகிறது. இருவரும் ஸ்ரீ கிருஷ்ணனின் சகாயத்தை நாடி வந்துள்ளார்கள். கிருஷ்ணர் தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார். அர்ஜுனன் சென்று அவருடைய கால்மாட்டில் நின்று கொண்டு கைகூப்பி நின்று கொண்டிருந்தான். துரியோதனன் வசதியாக ஒரு சிம்மாசனத்தில் கிருஷ்ணனுடைய தலைப்பக்கம் அமர்ந்து கொண்டிருந்தான். பல யோசனைகள் துரியோதனனுக்கு. அர்ஜுனனுக்கு ஒரே யோசனை, கிருஷ்ணர் எப்படியாவது நமக்கு சகாயம் செய்ய வேண்டும், கிருஷ்ணர் துணை வேண்டும் என்ற ஒரே யோசனை. அவன் பக்தன். துரியோதனனுக்கு எல்லா பலங்களும் தேவை. நாம் சொல்கிறோம் அல்லவா, உறவினர் பலம், நண்பர்கள் பலம், பதவியின் பலம், முக்கியமாக பதவி அவனுக்கு. அதனால் யோசனைகளும் நிறைய, எண்ணங்கள் நிறைய, எண்ண குவியல்கள். இறைவன் தூங்குவது போல் பாசாங்கு அப்படித்தான் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளேயும் அந்த கிருஷ்ணர் சதா சயனத்தில் இருக்கிறார், தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நாம் அவரை கூப்பிடுவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார். நாம் கூப்பிட்டால் தானே அவர் எழுந்து நமக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்க முடியும். இல்லை என்றால் அவர் தூங்கிக் கொண்டே இருப்பார். அப்பொழுது இருவரில் சிறுவன் அர்ஜுனன். அதனால் அர்ஜுனை பார்த்து முதலில் கேட்டார். பக்தனை பல சோதனைகளுக்கு ஆளாக்குபவர் அல்லவா இறைவன், அவனுடைய எண்ணம் என்ன என்று அவருக்கு தெரியாதா என்று. ஆனாலும் வாயிலிருந்து வரும் வரை எண்ணம் நிச்சயமானதல்ல. அர்ஜுனன் உடனே சந்தோஷமாக சொல்லிவிடுகிறான், எனக்கு ஆயுதம் ஏந்தாமல் வந்தாலும் சரி, தாங்கள் என் பக்கம் இருக்க வேண்டும், தங்களின் துணை எனக்கு வேண்டும் என்று கேட்டு விடுகிறான். துரியோதனுக்கு ஒரே குஷி. ஆஹா, படை பலம், பலம் மிக்க படைகளை கொண்ட கிருஷ்ணன் நமக்கு அதை கொடுத்து விடுவான். மிகவும் பயந்து போய்விட்டான் துரியோதனன். முதலில் அர்ஜுனை கேட்கிறாரே, அர்ஜுனன் படைபலம் வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அத்தனையும் நாம் இழந்து விடுவோமே. மிகவும் பயந்து போனான். ஆனால் அவனுடைய பயம் அர்த்தமற்றது என்பதை தெரிந்தது. பெருமகிழ்ச்சியோடு எனக்கு உங்களுடைய படைபலம் வேண்டும் என்றான். இறைவன் புன்னகை பூத்து கொண்டே சொன்னார், அப்படியே ஆகட்டும். அதுபோல் இறைவனுக்காக நாம் எல்லாவற்றையும் ஒரு பலமாக நினைக்காமல் அந்த இறை பலத்தை மட்டுமே பலமாக நினைத்தோமானால் பல பெரிய சோதனைகள் வரும். உடனே ஜனங்கள் எல்லோரும் என்ன சொல்வார்கள், நீ இறைவனை நம்பி வந்தாயே, உனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் பார்த்தாயா? நாங்கள் எல்லாம் எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறோம், நீ ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய்? நிறைய பேர் என்னிடம் வந்து சொல்வார்கள். நாங்கள் சுவாமி நாமத்தை தான் நம்பி வருகிறோம், சுவாமியை தான் நம்பி வருகிறோம், சுவாமி நாமத்தை சதா சொல்லி கொண்டிருக்கிறோம், அடிக்கடி கோவிலுக்கு போகிறோம், ஆனால் எங்களுக்குத்தான் இத்தனை துன்பங்கள் அடுத்தடுத்து வருகின்றன. எங்கள் கூட இருப்பவர்களும் மற்றவர்களும் எங்களை கேலி செய்கிறார்கள். நீ அந்த தெய்வத்திடம் போனாய், இந்த தெய்வத்திடம் போனாய்,
சதா நாமத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உனக்குத்தான் இப்படி அடுக்கடுக்காக துன்பங்கள். எங்களை பார்த்தாயா? நாங்கள் வாழ்க்கையை எவ்வளவு சௌகரியமாக கழித்து வருகிறோம். ஏன் இந்த வேண்டாத வேலைகளெல்லாம் ஈடுபடுகிறாய் என்றெல்லாம் கேட்கிறார்கள். பகவானை நம்பினாயே, உனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கேட்கிறார்கள். என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை என்றெல்லாம். ஆனால் சோதனைகள் அதிகமாக அதிகமாக நாம் நிச்சயம் செய்து கொள்ளலாம், நாம் இறைவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இறைவனை நெருங்க நெருங்கதான் சோதனைகள் அதிகமாகும். இதை யார் சொல்கிறார்கள் தெரியுமா? பாண்டிச்சேரி அன்னையார். உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகம் நேரிட்டால், சோதனைகள் அதிகம், அதுவும் நீங்கள் இறை வழிபாடில் ஈடுபடும் பொழுது, இறைவனை அதிகம் நினைக்க தொடங்கும் பொழுது சோதனைகள் பெருகும். ஆனால் தளர்ந்து விடாதீர்கள். ஒவ்வொரு சோதனையும் இறைவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாடு. உங்களை இன்னும் நெருக்கமாக்கிக் கொள்கிறார். இறைவனுடைய நெருக்கத்தின் அடையாளம் அது என்றே சொல்கிறார். ஆக இந்த பக்தைக்கு பகவானிடம் வந்தார். அவருக்கு ஒரு பெரிய பயம். நாம் ஏற்கனவே இப்படி வந்துவிட்டோம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியவில்லை, யாரும் இல்லாத ஒரு அனாதை போல் இருந்து விடுவோமா, நாம் என்ன செய்வது என்றெல்லாம் மிகுந்த பயம். பகவானிடம் வந்து அவர் கேட்டார், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியவில்லை, மிகவும் பயமாக இருக்கிறது. அப்பொழுது அருகிலே ஒரு புத்தகம் இருந்தது. பகவான் சொன்னார், அந்த புத்தகத்தை எடுத்து நீ பிரித்து பார் என்றார். அவர் அந்த புத்தகத்தை பிரித்து பார்த்தால் அந்த பக்கத்தில் அசோகவனம் இருந்தது. இந்த சிம்சுபா மரம் என்று சொல்வார்களே, மிகவும் விரிந்து படர்ந்து அடர்த்தியாக இருந்தது. அதன் கீழே ஒரு மேடையில் சீதாதேவி அமர்ந்திருக்கிறாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர், ஆனால் அவளுடைய வாயான கண்கள் மூடியிருந்தன. மூடியிருந்த கண்களில் கண்ணீர். அவளுடைய உதடுகள் மெல்ல ராம 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 என்று ஜபித்துக் கொண்டிருந்தது. அவள் முகம் ஒரு பக்கம் திரும்பி இருந்தது. அவளை சுற்றிலும் ராட்சசிகள் பெரிய பெரிய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள், வசை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், சீதாதேவியை ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இவளை நாம் காலை உணவுக்கு சமைத்து சாப்பிட்டு விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் இவளை இந்த ஆயுதத்தால் அடித்தால் தான் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்படி எவ்வளவு கொடுமைகள் உண்டோ உலகத்தில், அத்தனை கொடுமைகளையும் பேசுவதற்கு அங்கே சரியாக எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னே, சீதாதேவியின் முன்னே தேவேந்திரன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த தேவேந்திரனுடைய கையில் அமிர்த கலசம் இருக்கிறது. அவர் முகத்தில் அப்படி ஒரு பணிவு, அப்படி ஒரு அன்பும் பணிவும் இருக்கிறது. அவர் கையில் அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்டு சீதாதேவியை நோக்கி கெஞ்சுவது போல் இறைஞ்சிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சீதாதேவியோ அந்த ராட்சசிகளையும் பார்க்கவில்லை, அவர்களுடைய வசைமொழிகளையும் கேட்கவில்லை. தன் முன்னே நின்று கொண்டு அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்டு பணிவோடு தன்னை கெஞ்சிக் கொண்டிருக்கும் தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அந்த பதவிக்கே அவ்வளவு போட்டி உண்டு. மும்மூர்த்திகளுக்கும் நெருக்கமானவன், பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களை தன்வசம் கொண்டவன். அத்தனை தேவர்களும் அவனுக்கு கீழ், அவன் அடிபணிந்து வணங்கி அவனிட்ட வேலையை செய்வார்கள். அந்த தேவேந்திரன் கையில் அமிர்த கலசத்தோடு சீதையின் முன்னே நிற்கிறார். வேண்டி வேண்டி கேட்கிறார், வேண்டி வேண்டி நின்று கொண்டிருக்கிறார். என்ன ஒரு எதிர்மறை காட்சிகள்!
ஆனால் இரண்டையுமே அவள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. எல்லாவற்றிலும் பெரும் செல்வம் ராமநாமம். அந்த ஸ்ரீராமனை மனதில் நினைத்தபடி அவனுடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாள். ராமரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள். அந்த துன்பங்களை நினைத்து இல்லை அவளுடைய கண்ணீர். தன்னுடைய நிலையை நினைத்தும் இல்லை. ராமனின் பிரிவு, அதனால் வந்த கண்ணீர். அந்த ராமநாமத்தினால் அவளுக்கு ஒரு நிம்மதி. அதை பற்றி கொண்டிருந்தாள். பகவான் அதை பார்த்து, இதை பார்த்தாயா, இதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என்றார். வாழ்க்கை அப்படித்தானே. எத்தனையோ கிருமிகள், அந்த ராட்சசிகள் சொல்கிறார்கள் அல்லவா, இவளை காலை உணவுக்கு சமைத்து சாப்பிடுவோம், நாம் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அவளை ஆகாரமாக உட்கொள்ள தயாராகி, நம்முடைய கிருமிகள் அப்படித்தானே நம் உடம்பை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. கேன்சர் என்ற ஒரு கிருமி நம் உடம்பை சிறிது சிறிதாக சாப்பிட்டு விடுகிறது. பல நோய்கள் நம்மை சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றன. எத்தனையோ விதமான துன்பங்கள், நம்முடைய மனதினாலேயே வரக்கூடிய துன்பங்கள், மற்றவர்களினால் வரக்கூடிய துன்பங்கள், இயற்கையின் சீற்றங்களால் வரக்கூடிய துன்பங்கள், தெய்வ குற்றத்தினால், தெய்வத்தினுடைய குற்றம், நாம் ஏதேனும் நம்முடைய பழைய கர்மாக்கள், இப்படி ஏதேதோ எத்தனையோ விதமான துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றன. அதே சமயம் வாழ்க்கையில் டெம்டேஷன்ஸ் என்று சொல்லுவோம். அத்தனை விதமான ஆசைகளும் மோகங்களும் நமக்கு அமிர்தமாயிருக்கும். ஏனென்றால் அத்தனை சுகம், நாம் அமிர்தம் என்று நினைக்கும் அளவிற்கு சுகத்தை தரக்கூடிய அத்தனை வசதிகள், அத்தனை சுகங்கள் தயாராக இருக்கின்றன. அதில் நமக்கு மோகம் வரும். ஒரு பக்கம் ராட்சிகளை பார்த்தால் பயமும் கவலையும் துன்பமும் சேரும். இந்த சுகங்களை எல்லாம் பார்த்தோமானால் மோகம் நம்மை ஆட்கொள்ளும். அது இன்னும் ஆபத்தானது. ஆனால் இந்த இரண்டையுமே நாம் லட்சியம் செய்யாமல் கண்களை மூடி இறைவனை தியானித்து இறைவன் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தோமானால் இறைவன் வந்து நம்மை ஆட்கொண்டு நம்மை எடுத்து சென்று தன் பக்கத்திலே அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்வார். இதைத்தான் இந்த படமானது காட்டுகிறது என்பதை அந்த பக்தை புரிந்து கொண்டார். அது தனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இந்த உலக துன்பச் சூழல்கள் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேதைகளுக்கும் அது பொருந்தும். அவர்கள் முன்னே இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு தயாராக பல இன்பங்கள் காத்து கொண்டிருப்பது போல் அமிர்தமாய் இருக்கக்கூடிய அந்த மாய தோற்றத்தோடு காத்து கொண்டிருக்கும். ஆனால் இவைகளில் சிறிதும் லட்சியம் செய்யாமல் இறைவனை தியானித்தபடி, அவரவர்களுக்குரிய இஷ்ட தெய்வத்தை நினைத்தபடி, குருநாதருடைய நாமத்தை, தெய்வமாய் உள்ள ஒரு குருவின் நாமத்தையோ அல்லது இஷ்ட தெய்வங்களின் நாமத்தையோ சதா சொல்லிக்கொண்டு வந்தோமானால் அது நமக்கு நம்முடைய மனதை உயர்த்தி சுகம் என்றும் துக்கம் என்றும் இருக்கும் இந்த பாகுபாடுகளை எல்லாம் அகற்றி எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு பேரின்பத்திலும் பேரமைதியிலும் கொண்டுவிடும். இதைத்தான் இன்றைக்கு எப்பொழுதுமே பகவான் பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பேச மாட்டார், நிறைய பேச மாட்டார். ஒரு சின்ன லீலை, ஒரு புத்தகத்தை அதை எடுத்துக்கொள், அதை பிரி என்றார். அந்த படத்தில் இருந்ததை பார்க்க சொன்னார், அதுதான் என்றார். அவ்வளவுதான். ஆனால் எத்தனை விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. அதை எண்ண இன்னும் பல ஆழ்ந்த உண்மைகள் வெளிப்படும்.
நம்முடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரியும் நம்முடைய புரிந்து கொள்ளும் திறனுக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். இந்த உண்மைகளின் ஆழம் நம்முடைய ஆழத்தை பொறுத்திருக்கும். ஒன்றை நாம் 2 நாட்களுக்கு முன்பு புரிந்து கொள்வதை விட 2 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன் புரிந்து கொள்வதை விட இன்றைக்கு புரிந்து கொள்வது அதில் ஒரு முதிர்ச்சி இருக்கும், உண்மையின் நெருக்கம் இருக்கும். ஆக இந்த சிறிய சிறிய லீலைகள் மூலம் பெரிய பெரிய உண்மைகளை எடுத்துக்காட்டு பகவான் இது நம் கண்முன்னே இருக்கிறார். அவர் கொடுத்த பாடங்களை, அவர் கொடுத்த லீலைகளை நாம் மறக்காமல் எப்பொழுதும் மனதில் அசைத்து கொண்டே வந்தோமானால் நம் மனதிற்கு இதமாக இருக்கும், நமக்கு காரியங்களை நடத்தி தரும், நம்மை தூய்மையாக்கும், கடைசியில் அவரிடம் கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, தங்களால் முடியாததும் எதுவும் இல்லை. இந்த கிருமிகள் இன்றைக்கு இந்த உலகில் நடமாடி ஒரு நன்றாக சகஜமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கை நாம் நன்றாக என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் எத்தனையோ வன்முறைகள் எங்கெங்கோ நடந்து கொண்டே தான் இருந்தன. ஒருவருக்கு விருந்து படைக்க வேண்டும் என்றால் நான் கேள்விப்பட்டேன், வெளிநாடுகளில் நம் நாட்டிலும் கூட ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய சிலருக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படும். அவர்களுடைய அந்த மேஜையின் மேல் மிக சுவையான உணவு வந்து அமர்வதற்கு எத்தனையோ உயிர்கள் துடி துடித்து சாகும். அத்தனை பயத்தோடு அத்தனை வேதனையோடு கொல்லப்பட்டு அது ருச்சி மிகுந்த உணவாக அந்த மேஜையின் மேல் வைக்கப்படுமா. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வன்முறைகளில் ஈடுபடுதல், பெண்களுக்கு அநீதி இழைத்தல், கொள்ளையிடுதல், கொலை, அதுவும் சமீப காலங்களில் எல்லாம் ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்த மாதிரி ஓடி வெட்டி கொல்லுதல், இப்படி பயங்கரமான வன்முறைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆப்கானிஸ்தானத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி பல கிருமிகள் நம் உடம்பை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. காலை உணவாகும், மதிய உணவாகும், இரவு ருசித்து சாப்பிடுகின்றன கிருமிகள் கூட்டம் கூட்டமாய். அப்படி இருக்கும் இந்த சூழலில் நாம் இறை நாமத்தை சொல்வோம். எப்படி சீத்தியானவள் எதையும் பார்க்காமல் ராமநாமத்தை கண்மூடி அதில் ஆழ்ந்து போய் தன்னுடைய துன்பங்களையும் வேண்டாத இன்பங்களையும் உதறி தள்ளினாலோ அதே மாதிரி நாம் செய்வதற்கும் இறை அருள் வேண்டும்.